இந்த கழிவு நீர்லாம், அதாவது மழை கழிவுகள் கலந்த கழிவு நீர் டைரக்டா நம்ம கடல் போய் சேர்ந்து கடல்ல கலக்குது. இதனால என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த ஈகோலிஃபார்ம்னு ஒரு பாக்டீரியா அது அதிக அளவில் உருவாகிக்குது. அது எப்படி உருவாகுதுனாக்கா, இந்த வீதிகளில் இருக்கிற கழிவு நீர்லாம் சுத்திகரிப்பு பண்ணாலும் நேராக கடலில் போய் சேர்றதுனால அந்த கடல் வந்து மாசுபடுது. அந்த கடலில் மாசுபட்ட உடனே அந்த கடலில் இருக்கிற உயிரினங்களும் அதால் பாதிக்கப்படுது. குறிப்பாக சொல்ல போனால் அது ஒரு ஆய்வில் சொல்லிக்கிறாங்க, ஒரு 100 ml அந்த நீரில் ஒரு 100 ml 100%, அதாவது 100 MPN அளவுக்கு தான் வந்து அந்த ஈக்குலிஃபார்ம் இருக்கும். அதனால பாதிப்பு இருக்காது. ஆனால் இன்னைக்கு நம்ம புதுச்சேரி கடற்பகுதியில் 1600 MPN அந்த அளவுக்கு அந்த ஈக்குலிஃபார்ம் என்ற அந்த பாக்டீரியா அதிக அளவு பரவிக்குது. அது சாதாரண அளவோட 16 பங்கு அதிகமாக இருக்குது. அப்போ அது கடல் வாழ் உயிரினத்துக்கும் பாதிக்கப்படுறதுனால அதை நம்ம உணவாக உட்கொள்ளக்குள்ள அந்த பாதிப்பு மக்களுக்கும் இருக்குது. அதாலையும் வயிற்றுப்போக்கு, வாந்தி, பேதி வரத்துக்கு, ஜுரம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வில் சொல்லிக்கிறாங்க. அதனால நம்ம சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுக்கிறதோட இந்த கழிவு நீரை நம்ம வீதிகளில் வழிஞ்சு விடாத மக்கள் வந்து சரியா கடைபிடிச்சாங்கனாக்கா இப்படிப்பட்ட நோய் தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று இதை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.